மாணிக்கண்ண, நீ எங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு பயந்துட்டோன்ன. டேய், இது தொப்புள் படி வரவில்லடா, பாசத்துல கட்டுப்பட்டு வந்த உறவு. சரிண்ண, ஒருபடி சொல்லணும்ல, போய் சொல்லிட்டு வா. நீயும் உள்ள வாயேண்டா. நான் வந்தா பிடிக்காதுண்ண. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உள்ள வா. அது உங்களையே உள்ள கூப்பிட்டாங்களோ தெரியல. நான் எதுக்கு? நான் இல்ல நிக்க. நீங்க உள்ள போய் முறைப்படி சொல்லிட்டு வாங்க. டேய், உள்ள தாண்டா இருப்பா. சரி, பார்த்துட்டு வா. நீயும் வாய. இல்லண்ணே, அவருக்கு என்ன பார்த்தாலே பிடிக்காது. நீ கிளம்பு, முறைப்படி சொல்லிட்டு வா. போ, போன நேரம் ஆகுது. போ. சரி. மகாதேவனப்பா, மகாதேவனப்பா. மாமா, இசைத்தங்க. இசைமா, மகாதேவன் மாமா. இசைமா, இசைத்தங்க. என்னடி பொருளையும் சத்தம் கொடுக்க மாட்டேங்க? அவதான் நம்ம கிட்ட பேச மாட்டாளே. இசைமா, இசைத்தங்க. ஏமா, அப்பா வந்திருக்கேன் பாரு. தங்க புள்ள. இசைமா, அப்பா கூப்பிட்டாங்களா? வாயேன். ஏமா தங்க புள்ள. ஏமா வாய வெளியில. அப்பா வரட்டா? தங்க புள்ள, அப்பா உள்ள வரட்டா? அப்பா நல்லா இருக்கீங்களா? மாமா, மாமா. நடந்ததெல்லாம் மனசுல வச்சுக்காதீங்கப்பா. குடும்பம்னா மனஸ்தாபங்கள் வரதானே செய்யும். சாரிப்பா. சொல்லு. அப்பா. மாமா, ஒரு சந்தோஷமான செய்தி. பேர பிள்ளைகளுக்கு முடி எடுக்கலான்னு முடிவு பண்ணிருக்கோம். அந்த பையலுக்கு ஒரு வயசு ஆக போகுது, இன்னும் முடி எடுக்கல. அதான் முடி எடுக்கிற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நம்ம மண்டபத்துல வச்சுதான். ஊர் ஜனத்தெல்லாம் கூப்பிட்டுருக்கு. நம்ம வீட்டு வாரிசுங்களுக்கு வர மொதல் ஃபங்க்ஷனு கொஞ்சம் கிராண்டா வச்சிருக்கோம். அதான் மொதல் ஃபங்க்ஷனு நம்ம பேர பிள்ளைகளுக்கு. உங்க பேர பிள்ளைகளுக்கு தான். என் வீட்டு பேர பிள்ளை ஃபங்க்ஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு ஊர்ல எல்லாருக்கும் பத்திரிக்கை வைக்க மாதிரி எனக்கு சொல்ல வந்திருக்கீங்க. அப்படி இல்ல மாமா. அப்பா, நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இது கூடி பேசிலாம் முடிவெடுக்கல. தெரிஞ்ச குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு வேற வழி தெரியல. ஏதாவது ஃபங்க்ஷன் வச்சாதானே எல்லாரும் சந்திச்சாதானே ஒருத்தர் முகத்தை பார்க்க முடியும். அதனால நேத்து எடுத்த முடிவுதான். ஒரு வாரமா ஒரு மாசமா எடுத்த முடிவு இல்ல. அப்படின்னா கண்டிப்பா உங்ககிட்ட நாங்க ஆலோசனை கேட்டிருப்போம். ஆமா மாமா, நேத்து நைட்டு தான் முடிவெடுத்தோம். அதான் காலையிலே வழியா உங்களை பார்த்து சொல்லிட்டு போலானே. தம்பி, நான் எல்லாரும் வந்திருக்கோம். ஓ, கிங்ஸனும் வந்திருக்கான் மாமா. அவனும் முறைப்படிதான் கூப்பிட வந்திருக்கான். உங்களுக்கு அவனை பார்த்தா பிடிக்காது. நான் வந்து கூப்பிட்டா இன்னும் உங்களுக்கு கோவம் வரும். நீங்க போய் கூப்பிடுங்கண்ணா. அதான். சரி மாமா, காலையிலேயே முட்டை எடுக்கணும். நீங்க நைட்டு வீட்டுக்கு வந்துருங்கண்ணே. காலையில தானே முட்டை எடுக்கீங்க? இல்ல மாமா, நைட்டே வந்துட்டீங்கன்னா நல்லா இருக்குமே. ஆமாப்பா, நைட்டே வந்துருங்களே. காலையில யாரோ மாதிரி வந்தா நல்லா இருக்காதுல்ல. நீங்க நைட்டே வந்துருங்களே. இல்ல, காலையிலேயே வரேன். சரி, நீ வெளியில போய் நில்லு. நான் போய் புள்ளைய பார்த்துட்டு வந்துடுறேன். அவதான் உங்ககிட்ட பேச மாட்டாளே. அவ பேசிட்டாலும் என் புள்ள கிட்ட எப்படி பேச எனக்கு தெரியும். நான் பேசிட்டு வரேன், நீ போ. சரி. ஏமோ தங்கப்புள்ள, என் தங்கப்புள்ள என்ன பார்க்கவே மாட்டேங்குது. தங்கப்புள்ள, என் தங்கப்புள்ள ரொம்ப பெரிய புள்ளமா தெரியுது. அட, என் தங்கப்புள்ள என்ன அழகா இருக்குது செல்ல புள்ள. தங்கப்புள்ள, நாளைக்கு பிள்ளைக்கு மொட்டை எடுக்கும் பாரு. உனக்கு அப்ப சேலெல்லாம் எடுத்து வச்சிருக்கேமா பாரு. நீ போந்திருப்பு கட்டி ஒரு சேலை, அதை அப்ப தேடி கண்டுபிடிச்சிட்டேன். என் புள்ள சேலை கட்டி சூப்பரா வருவாள்ல ஃபங்க்ஷனுக்கு. தங்கப்புள்ள, அப்ப வந்து தூக்கிட்டு போறேன்னா நீ என் புள்ள நடக்கலாம் கூடாது. தங்கப்புள்ள, ஏம்மா என் தங்கப்புள்ள எவ்வளவு கோவம்லாம் படுது. ஏம்மா என் புள்ள கோவப்பட்டா கூட என்ன அழகா இருக்கா. ஏன் தங்கப்புள்ள, ஏமா வைரப்புள்ள, என் தங்கம், ஏன் வைரம். ஏன் தங்கப்புள்ள, அப்பாட்ட பேச முடியுமா? தங்கப்புள்ள, ஏமா அப்பாட்ட பேச மாட்டியோ? ஏமா அப்ப என்னம்மா பண்ண? நீ ஏமா அப்பாட்ட பேச மாட்டீங்க? அப்பா தூங்கி எத்தனை நாளாவது தெரியுமா? உன் நினைப்பாவே இருக்கு அப்பாவுக்கு. என் புள்ள சாப்பிட்டாலா, என் புள்ள தூங்குனாலா, என் புள்ள என்ன பாக்கியே வரலன்னு. நேற்று 3 நேரம் வீட்டுக்கு வந்தேன். நீ எங்க தங்கம் போன? நீ அப்பாவை பாத்தியா? உனக்கு அப்பாவை பார்க்கணும் தோணவே இல்லை. அப்பாவால இருக்க முடியல தங்கம். ஏமா என் தங்கம், முகத்தை காட்டேன்.
அந்த தங்கம் மாதிரி இருக்க என் முகத்தை காட்டு. என் தங்க புள்ள முகத்தை காட்டுமா? ஏமா தங்கம், ஏமா என் தங்க புள்ள, ஏய்யா என் தங்க குட்டி, ஏமா என் தங்கம், வாய தங்கம். அப்பா தூக்கிட்டு போட்டா? ஏமா இங்க பாரு, அப்பா பாரு. நான் என்னமோ பண்ணல, நீ ஏமா அப்பா கிட்ட கோப்படுத? என் தங்க புள்ள, நீ எதுக்கு அப்பா கிட்ட கோப்படுத? அப்பாவால தாங்கிக்க முடியல தங்கம். ஏமா அப்பா கிட்ட முகத்தை காட்ட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் புள்ளைய கொஞ்சாம என் புள்ளைய தூங்க வைக்காம அப்பாவுக்கு நல்லவே இல்லம்மா. யாரு என்ன போட்டு நீ அப்பா கூட வந்துருமா, வாமா. நீ அங்க யாருக்கிட்டயும் பேச வேண்டாம், அப்பா கூட மட்டும் இருமா. யாரும் அவங்ககிட்ட பேச விட மாட்டேன். நீ அப்பா கூட மட்டும் இரு. என் முகத்தை காட்டு தங்கம். ஏன் புள்ள, ஏன் தங்கம் முகத்தை காட்டுமா? தங்கப்புல, தங்கப்புல, ஏம்மா அப்பாவுக்கு மனசு வலிக்குமா? அப்பாவுக்கு மனசு வலிக்குமா? இவ்வளவு பண்ணாத தங்கம். புரியுது எந்த அளவுக்கு எல்லாரும் உன்னை காயப்படுத்திருக்காங்கன்னு புரியுது. இதுக்குதான் சொல்றேன் அப்பா, நீ என் கூட இருந்தனா அப்பா உனக்கு எல்லாமா இருப்ப. என் புள்ள எல்லாரும் நோக்கடிச்சு வச்சிருக்காங்களே, என் புள்ள எந்த அளவுக்கு நொந்து போயிருந்தா என் புள்ள இப்படி தனியா வந்து உட்காந்துருப்பா. என் புள்ள மனசுல உடஞ்சு போயிட்டால, எல்லாருமே சேர்ந்து என் புள்ளைய காயப்படுத்திட்டாங்களே. எவ்வளவு கலக்கலன்னு என் புள்ள சுத்திட்டு இருந்தா. குழந்தை மாதிரி இருந்தாலும் என் புள்ள, குழந்தை மாதிரி இந்த புள்ளி எல்லாரும் காயப்படுத்திட்டாங்களே. இப்ப என் புள்ள யாரையுமே நம்பாம போயிட்டா. என் புள்ள எவ்வளவு வேதனையில இருக்குதோ தெரியலையே. ஏமா தங்கம், அப்பா கிட்ட வாமா, அப்பா பாத்துக்கிட்ட அப்பா உன்னை நல்லா பாத்துக்கிறோம் வாமா. இல்ல என் புள்ள மனசு காயப்பட்டு இருக்கு, என் புள்ள மனசுல உடஞ்சு போயிருக்கா. ஆறுதல் சொல்ல கூட யாருமே இல்லாம என் புள்ள அனாத மாதிரி இருக்கால. இந்த மகத்தேவன் பாத்துக்கிட மாட்டாரு, அவருக்கு எல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் புள்ளையெல்லாம் பாத்துக்கிட மாட்டாரு. என்னாலும் சரி என் புள்ளி என் கூட இருந்தாதான் என் புள்ள நிம்மதியா இருப்பான். ஏமா ஏமா வாமா, அப்பா கூட வந்துரு வா. என்ன உங்ககிட்ட பேச மாட்டேன்ட்டாளா? முகத்தை கூட காட்டவே இல்லடா. சரி வருத்தப்படாத, சரியாயிரும், வா கிளம்பலாம். என் புள்ள உடஞ்சு போயிருக்காடா. அது குழந்தை, அது என்னைக்கு யார்கிட்ட கோபப்பட்டுச்சு, எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காளோ. அவளை பொறுத்தவரைக்கும் எல்லாரும் ஏமாத்திட்டோன்னு நினைக்காளோ என்னமோ. புள்ள பயந்து போய் பேச மாட்டேங்கடா. சரி வா. என் புள்ள பாவுண்டா, எவ்வளவு நாள் அது புள்ள தனியாவே இருக்கு. மனசு உடைஞ்சு போயிருப்பான்னு நினைக்கிறேன், ஆள் மெலிஞ்சு போயிருக்கு. சரிங்க, நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வருவாள்ல, எப்படியாவது பேச வச்சிடலாம் வாங்க. பரவாயில்ல, அது எப்படி வராம இருப்பா, குழந்தைல அதெல்லாம் கட்டாயமா வருவா. சரிண்ணே கார்ல போய் இருப்போம். புள்ளடா வேணும் ஒரு வாட்டி பேசி பார்க்கட்டா? வேண்டாம் பேச மாட்டா, நீ வா. ஒரே ஒரு வாட்டி பேசி பார்க்கட்டா? வேண்டாண்ணே வா. நாளைக்கு ஒரு நாள் தானே, வாங்க. சொல்றாங்கல்ல வானே, வானே. இசை மாணிக்கம், குழந்தைக்கு முடி எடுக்கிறோம், நாளைக்கு ஃபங்க்ஷன். என் பிள்ளைங்களுக்கு தாய்மாமனா வருவனை நம்பி வந்திருக்கோம். தாய்மாமனா பத்திரிக்கையில பேர் போட்டிருக்கேன். கிங்ஸின் உன்கிட்ட கேட்காமலே தாய் மாமன் அப்படிங்கறத உன் பேரை போட்டிருக்கான். உன் மடியில வச்சுதான் குழந்தைங்களுக்கு முடி எடுக்க போறான். கொஞ்சம் பயமா இருந்தது, இதை நீ ஏத்துக்கிடுவியா மாட்டியான்னு உன்கிட்ட கேட்காம. சாரிடா கிங்ஸி. கண்டிப்பா வந்துருங்கண்ணே. சரி பேசிட்டு இருங்க, நான் வரேன். கிங்ஸி ஏண்டா யார மாதிரி கூப்பிட வந்திருக்க? நீ கூப்பிடாம வருவேண்டா. தாய்மாமனா இருக்கேன், உன் பிள்ளைங்களுக்கு என் மல்ல வச்சுதான் மொட்டை போடணும், எல்லாமே தான் பண்ணணும். ஆனா நான் நண்பனா வரேன்டா. யார மாதிரி கூப்பிடாதடா. சில பேர் யாரோ மாதிரி நடந்துட்டும் போதே என்ன பண்ண, நீ என்ன ஆனாலும் என்னை விட்டுட்டு போக மாட்டேன்னு நீ எனக்கு சத்தியம் பண்ணுன.
நான் அதை முழுசா நம்பிட்டேன். எனக்கு ஒரு பழக்கம், யாராவது வாக்கு கொடுத்தா அதை முழுசா நம்பிக்கிட்டே இருப்பேன். என் கூட கடைசி வரைக்கும் நல்ல நண்பனா இருப்பேன்னு சொன்னேன். முதலா விட்டுட்டு போயிட்டேன். நான் விட்டுட்டுலாம் போகலடா, உன்னை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். அன்னைக்கு சாம் சாரும்லாம் பேசினது எனக்கு கொஞ்சம் வருத்தமாயிட்டு. என்ன இருந்தாலும் அவன் என் தாய் மாமா தானடா, அதான் கோபப்பட்டுட்டேன். நீ என்ன தானடா பார்த்துருக்கணும், நான் தானடா உனக்கு முக்கியம். உண்மையில நீ என்ன ஃப்ரெண்டா நினைச்சிருந்தா நான் வர வரைக்கும் அமைதியா இருந்திருப்பிய. சாரிடா சாரிடா, வேண்டாம், பயமா இருக்குடா. இப்பெல்லாம் எனக்கு யாரையாவது நம்பதுக்கு பயமா இருக்கு. அப்பெல்லாம் சொல்லாதடா. பத்திரிக்கையில குழந்தைங்களுக்கு தாய்மாமன் தான் போட்டேன். எனக்கு நீ என் ஃப்ரெண்டா வரணும்னு ஆசையா இருந்தது. என் ஃப்ரெண்டா வந்து எல்லாத்தையும் இழுத்து போட்டு நீ செய்யணும்னு ஆசைப்பட்டேன். தாய்மாமனா இருந்து குழந்தைங்க உன் மேல வச்சு மூடி எடுத்துட்டு உன் கடமை முடிச்சுட்டு கிளம்பிடு. சாரிடா, உன் மனசு புரிஞ்சுக்காம சாரிடா சாரிடா. உண்மையா இருந்தா எனக்கு 100% உண்மையா இருந்தா. சாரிடா. நான் எப்படா அந்த பழைய நம்பிக்கை நான் பெற போறேன். நான் எனக்கு என்ன பின் வாங்க மாட்டேன்டா, புரிஞ்சுக்கிட்டேன்டா. கிங்ஸன் மன்னிச்சிருடா. கிங்ஸன் உன்ன மாதிரி ஒரு நட்பை இழந்தா நான் வாழல அர்த்தமே இல்ல. சாரிடா சாரிடா. கிங்ஸன் மன்னிச்சிருடா. கிங்ஸன் பத்தியம்மா, நான் பெத்த பிள்ளைக்கு முடி எடுக்காங்களாம். ஆனா எனக்கே சொல்ல வந்திருக்காங்கம்மா, இந்த அதிர்ஷ்டம் யாருக்குமே கிடைக்காதுல்லம்மா. ஏம்மா அன்னைக்கு காருக்குள்ள எண்ணி சேர்த்தே கொண்டு காண்டிதானம்மா. எதுக்குமா எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்த? நான் எங்கம்மா வாழ்ந்திருக்கேன் சொல்லுமா. விவரம் தெரிஞ்ச வரைக்கும் இன்னொருத்தங்களை அம்மா அம்மான்னு கூப்பிட்டுருக்கேன். ஆனா அவங்களுக்கு நான் யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நான் அவங்கள அம்மா நினைச்சு வாழ்ந்தேன். அந்த ஒரு போலியான வாழ்க்கை. 1000 தான் அம்மாவா வளர்த்தாலும் அம்மாவாக முடியாத ஏம்மா எனக்கு இப்படி ஒரு வாழ்க்கையை கொடுத்துட்டு போனேன். அப்பெல்லாம் வாழ முடியாதுன்னு தெரிஞ்சிருக்கலாமா, என்னையும் கூட்டிட்டு போயிருக்கலாம்மா. உன் கூடயே நான் இருந்திருப்பேன்லம்மா. நீ யாரு என்ன பார்த்திருப்பேன்லம்மா. ரொம்ப கஷ்டமா இருக்குமா, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னால தாங்கவே முடியலம்மா. யாருக்காவும் எதுக்காவும் கைவிட மாட்டேன், யாருக்காவும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு என்ன விட்டு கொடுத்துட்டாங்கம்மா. யார் என்ன சொன்னாலும் சரி, எங்க அப்பாவையும் என் பொண்டாட்டியும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிருக்கணும்லம்மா. நான் எதிர்பார்க்கவே இல்லம்மா. எனக்கு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டுமா. என்னால நம்பவே முடியலம்மா. என்னை விட்டு கொடுத்தது என் புருஷன் தானா, என்னை விட்டு கொடுத்தது அந்த கிங்ஸின் தானே. உயிரா இருப்பேன், உசுரா இருப்பேன், யாருக்காவும் எதுக்காவும் எந்த சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்க மாட்டேன்னு வாக்கு கொடுத்தவரு. அவர் வாக்க நான் முழுசா நம்பினேம்மா. எனக்கு அப்படி சாக்காயிட்டமா. அந்த வார்த்தை கிங்ஸ் வாயிலிருந்து தான் வந்ததானே. நான் அவர் வாயவே பார்த்தேம்மா. என்ன ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்பவே முடியலம்மா. ஆனா என்ன பார்க்காமலே திரும்பி போனாரு பாரு, அப்ப நம்பினேம்மா. அவர் என்ன விட்டு கொடுத்துட்டு போறாருன்னு. சத்தியமா என்னால நம்ப முடியலம்மா. அம்மா இப்படி இருந்தா நான் யார் மேலம்மா நம்பிக்கை வைப்பேன்? எனக்கு இப்பெல்லாம் ரொம்ப பயமா இருக்குமா. யாரையுமே நம்ப பிடிக்கலம்மா. ஏம்மா என்னை விட்டுட்டு போனேன்? ஏம்மா எனக்கு எதுக்குமா இப்படி ஒரு பிறவி? பிறந்தப்பவே அம்மா அப்பா இல்ல, யாரோ ஒருத்தவங்க வளர்த்துருக்காங்க அம்மான்னு சொல்லி, அதான் நானும் முட்டாள்தனமா அவங்க அம்மா அப்பா நம்பி அவங்க கூட வாழ்ந்தேன். அப்புறம் ஜானப்பா போச்சு, அதுவும் என்னை விட்டு போச்சு. அப்புறமா திரும்பியும் ஜானப்பா பாசத்துக்கு காட்டினாரு, ரொம்ப பாசக்காரரு. அம்மா எனக்கு ஜானப்பானா ரொம்ப உசுருமா. இந்த உலகத்துல எனக்கு இப்ப ரொம்ப பிடிச்சது ஜானப்பா தான். ஆனா ஜானப்பாவை என்னால ஏமாத்த முடியாதுமா. ஏமாத்துற வழி எப்படி இருக்குன்னு நான் உணர்ந்துட்டேம்மா. அதுக்குதான் நான் ஜானப்பாட்ட பேசவே இல்லை. ஏன்னா நானும் தாங்கிக்கிட்டேன். அவரெல்லாம் நான் ஏமாத்தின தாங்கிக்கிட மாட்டாருமா. இவங்கெல்லாம் பண்றதை பார்த்தா எனக்கு அந்த வீட்டுல வாழ போறதுக்கே பிடிக்கல. இல்ல எப்ப கிங்ஸ் என்னை விட்டு கொடுத்தாரோ இனிமேல் நாங்க போக மாட்டேம்மா. அதான் அப்பா கிட்ட கோமா இருக்கிற மாதிரி நான் பண்ணிட்டேன். ஏன்னா ஜானப்பாக்கு நான் இல்லாம இருக்கவே முடியாது. ஆனா என்னால இனி அங்க வாழ முடியாது. ஆனா அவருக்கு எந்த ஏமாற்றத்தையும் கொடுத்துடக்கூடாதுன்னு நானே ஒதுங்கிட்டேம்மா. இப்பதான் எனக்கு அழுகதையா வருதுமா. இந்த உலகத்துல எனக்கு யாருமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலா இருக்குமா. வாழவே பிடிக்கலம்மா, எந்த நம்பிக்கையுமே இல்லம்மா. பயமா இருக்குமா, பயமா இருக்குமா. நான் யார மலை போல நம்பிட்டு இருந்தேனோ
அவங்களே கைவிட்டுட்டாங்க. மத்தவங்க எல்லாம் ஏமாத்துறோம். அம்மா, என்னால இன்னும் அந்த அதிர்ச்சியில இருந்து மீண்டு வரவே முடியலம்மா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும்மா. பேசாம நான் வேணா உன் கூட வந்துட்டேம்மா. ஏம்மா, நான் பேசாம உன் கூட வந்துட்டா? ஏம்மா, நீ உயிரோட இருக்கியாம்மா? சொல்லும்மா. ஏம்மா, எனக்கு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டு போனேன். உன் முகத்துல எவ்வளவு தெளிவு, எவ்வளவு சந்தோஷம் தெரியுது. ஆனா எனக்கு தான் இல்லை. என் வாழ்க்கையே ஒரு ஏமாறப்பட்ட வாழ்க்கை, ஏமாத்தத்துக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருந்த வாழ்க்கை. எல்லாமே சும்மாமா, எல்லாம் கொஞ்ச நாள் தான். அப்புறம் எல்லாம் தனித்தனியா போயிருது. வாழவே பிடிக்கலம்மா. இது நான் இப்படியே இருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேம்மா. யாரையுமே நம்ப கூடாது, இப்படியே எடுத்துட்டு போயிடணும். ரொம்ப வெறுப்பா இருக்குமா, வாழறதுக்கே பிடிக்கல எனக்கு. நான் மட்டும் இந்த உலகத்துல தனிமையா வாழ்ற மாதிரி ஒரு உணர்வா இருக்குமா. மனசெல்லாம் வலிக்குமா. ஏமா, நான் இப்படியே இருந்துறவா இல்லைன்னா எங்கேயாவது போயிடவா? என்னால இங்கெல்லாம் இருக்கவே முடியலம்மா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. யாருமே இல்லாம தனியா வாழ்ந்தா கூட தெரியாதுமா. எல்லா உறவும் இருந்தும் இப்படி அனாதை மாதிரி வாழ்றதம்மா ரொம்ப மனசு வலிக்கு. செத்துலான்னு தோணுதும்மா. மகாராணிக்கு இங்கே ஏழ வேஷமா? நாளைக்கு நான் பெத்த பிள்ளைக்கு மொட்டை போடுறாங்கம்மா. நான் எப்படி தெரியுமா போறேன்? விருந்தாளி மாதிரி. போகாமலாம் இருக்க முடியாதுல்லம்மா, என் பிள்ளைங்களாச்சே. எனக்கும் ஆசை இருக்கும்ல. அதான் ஒரு வாரமா நின்று பார்த்துட்டு வரலான்னு முடிவு பண்ணிருக்கேன். தாயாலாம் போலம்மா. அந்த ஊர்ல ஒருத்தியா தான் போறேன். அந்த ஊர்ல ஒருத்தியா தான் நான் போறேன். ஒரு வாரமா நின்று பார்த்துட்டு வந்துருவேன். மனசுல வலிக்குமா. சரிம்மா, நான் பிள்ளைகளுக்கு ஏதாவது கிஃப்ட் வாங்கணும், வாங்கிட்டு வரேன். இப்ப இருக்கு எனக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்ன தெரியுமாம்மா? என் அம்மாவோட போட்டோ, என் அம்மாவோட போட்டோ, அவ்வளவுதான். இப்போ நான் நம்புறது உன் போட்டோ மட்டும்தாம்மா. இந்த போட்டோ மட்டும் தான் இப்போ நான் நம்பிட்டு இருக்கேன். இப்போ நான் உங்ககிட்ட பேசுறேன் பாரு, இதை மட்டும் தான் இந்த நொடி நான் நம்புறேன். நிச்சயமா நான் பேசினதெல்லாம் கேட்டுப்பல்லாமா? கேட்டுப்போமா? சரிம்மா, நான் போயிட்டு வரேம்மா. ஐயோ, கையும் ஓட மாட்டேக்கு, காலும் ஓட மாட்டேக்கு. இப்பவுமே எல்லாத்தையும் எடுத்து பறக்கி வச்சாதான் நாளைக்கு காலையிலே போறதுக்கு வசதியா இருக்கும். திடீர்னு ஃபங்க்ஷன் வச்சு விடுதாவ. எல்லாத்தையும் எடுத்து வச்சனான்னு தெரியலையே. ஒரு காலையிலே கிளம்பணும்னு ஏசிட்டு கிடப்பாவ. நைட்டே எல்லாத்தையும் எடுத்து வச்சிடணும்ப்பா. ஐயோ, என் பொருளை பூரா அங்கங்க வச்சிருப்பானே. இப்ப எங்க போய் தேடி எடுக்க? வீடும் குடுத்தனமா இருந்தா என் பொருள் எங்க இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வீட்டுல இருந்ததை விட தெருல கிடந்ததான் அதிகம். என்ன செய்ய? சரி, தேடுவோம். நைட்டே எடுத்து வரைக்கும் வச்சாதான். என் நெக்லஸ் எங்க? மாமியாட்ட கேட்க போனா ஓட விட்டு அடிச்சு விடாவ. ஐயோ, ஒரு திருப்பு கடத்தி எங்க வந்து வச்சுட்டு வந்தேன். ஈலக்க ரூம்ல வச்சுட்டு வந்துட்டேனோ? ஆமாம்மா, அங்கதான் வச்சுட்டு வந்திருப்பேன். இப்ப எடுத்துட்டு வருவோம். ஏங்க, பழமை யோசிச்சுட்டு இருக்காவ. என்னங்க கேட்ட போட்டு கொடுத்துருவாளோ? ஃபங்க்ஷனுக்கு என்ன எடுத்து வச்சிட்டியா? அதாவங்க போன திருப்பு போட்டிருந்தேன் வைர நெக்லஸ். அது அத்தை ரூம்ல கட்டி வச்சேனா இல்ல இலக்க ரூம்ல கட்டி வச்சேனானே தெரியல. அதை நான் இப்பதான் தேட போறேன். நாளைக்கு எல்லாத்துக்கும் ஒண்ணு போல சேலை எடுத்துருக்குல்ல, ஒரு மேட்சா போட்டதான் நல்லா இருக்கும். அதான் நான் தேடி பார்த்துட்டு வரேன். ஆமாமா, உனக்கு அது போட்டா சூப்பரா இருக்கும்னா அதை எடுத்துட்டு வந்துரு. சரிங்க. ஃபங்க்ஷனுக்கு காலையிலே போயிடணும்னா? தெரியுமா? நீ முதல்ல வந்துருவல்ல? வந்துருவேனே. ஏங்க ஏதாவது கேட்கணும்? இல்ல, இசை ஏதாவது சொன்னாலா? என்ன சொன்னாலா? இல்ல, ஃபங்க்ஷன்லாம் ஏற்பாடு பண்ணிட்டோம், புள்ள வந்துருவல்ல? அது எப்படி வராம இருப்பா? அவ வரலன்னா நான் இப்படி கிளம்பி இருப்பேனா? என்னடி சொல்ற? ஆமா, அவ வரல. டேய், இசை தங்க வாங்கலாம்டா. அடிய ராணி, சத்தியமா சொல்ற? ஆமா. ஓ, இத கேட்டது என்ன பயந்து நின்னீலோ? அப்பா, ஏய், உனக்கு கன்ஃபார்மா தெரியுமாடி? அவ எங்க கிட்ட எல்லாம் போய் சொல்ல மாட்டா. பிள்ளைக்கு கிஃப்ட் கூட வாங்க போனால. கிஃப்ட் வாங்க போனாலா? ஜபக்கா நான் அவ மூணு என்ன போனா? கண்டிப்பா வருவால? கண்டிப்பா வருவா. சரிங்க, என் நெக்லஸ் நான் எங்க கழட்டி வச்சிட்டேன், இப்ப எடுத்துட்டு வரேன். அப்பாடா, புள்ள வரா. வந்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டை விட்டு வெளியே நிக்கிற கூடாதுப்பா. எம்மா எம்மா, அந்த ஒரு வாரமே எங்களுக்கு கிறுக்கு பிடிச்சிட்டு. புள்ள மட்டும் இல்லைன்னா அவ்வளவுதான், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ரோட்டுக்கு போயிடுவேன்.
கிறுக்கு பிடிச்சிடும். புள்ள குரல் கேட்காம புள்ளைய பார்க்காம பைத்தியம் பிடிச்சிடும். இல்ல புள்ள வேணும். டேய் சாரன், என்ன எதுக்கு கூப்பிட்ட? டேய் நாளைக்கு இசை கண்டிப்பா வர வேண்டாம் ஃபங்க்ஷனுக்கு. என்னது? டேய் பெரிய கிங்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லிட்டா போடா. டேய் எல்லாரும் பயந்து போயிருந்தாங்கடா. டேய் அவ கன்ஃபார்மா வரலாம். இப்பதான் ராணி மூலம் தெரிஞ்சுக்கிட்ட. பிள்ளைக்கு கிஃப்ட் கூட வாங்க போயிருக்காள. அப்படின்னா இசத்துக்கு வருவாளா? டேய் வாழலாம்டா. அப்போ வரட்டா. காலைல உளுந்தாரு என் பிள்ளை நான் இங்க வச்சிருவேன். இனில என் பிள்ளை நான் இங்க விட மாட்டேப்பா. அப்போ டேய் நம்ம வச்ச பன்சனே அதுக்குதான். பாரு புள்ள வாரா. இதுக்கப்புறம் நம்மளை விட்டு எங்கேயுமே போயிடக்கூடாது. டேய் நம்ம புள்ள வாராடா. டேய் போய் எல்லாத்தையும் சொல்லு. நான் போய் சொல்றேன். எனக்கு அன்னைக்கு நடந்தது சுத்தமா பிடிக்கவே இல்ல. இசைதான் நம்ம வீட்டு வாரிசுன்னு தெரியும்ல. அவ இல்லைன்னா குடும்பமே இல்ல. குடும்பம் இல்லைன்னா நாமளே இல்ல. எதுக்காக அப்பா மாதவன் இசைக்கு கொண்டு கொடுத்தாரு? இப்பமா சொல்றேன். அப்பா ஏதாவது ஒண்ணு பண்ணாருன்னா அது ஒரு நியாயம் இருக்கும். அது சரி. ஆனா இசை அண்ணன் விட்டு கொடுத்துக்க கூடாதுல்ல. அந்த இடத்துல எந்த புள்ளையா இருந்தாலும் அந்த முடிதாண்டா எடுப்பான். ஆம்பளை பையன் இல்ல பொம்பளை பிள்ளையா இருந்தா கூட அந்த இடத்துல அந்த முடிதான் எடுக்க முடியும். ஒரு பக்கம் எல்லா தியாகத்தையும் பண்ணிட்டு இனி ஒண்ணுமே இல்லைன்னு வெறும் கையோட ஒரு தகப்பான் கண்ணீர் சிந்திக்கிட்டு இருக்காரு. இப்பவும் அண்ணன் சீனலமா என் வாழ்க்கை தான் எனக்கு முக்கியம் நினைச்சிருந்தா அப்பா செஞ்ச தியாகத்துக்கு அர்த்தமே இல்லாம போயிருக்கும். இயற்கை மரணம் இல்ல, நம்மளே சாகடிச்ச மாதிரி ஆயிரும். ஆவுண்டா 22 வயசுலயே ஒண்ணுமே இல்லாம வெறும் கையோட நின்னாரு. இப்பவும் அண்ணன் எப்படா சீனலமா எனக்கு என் பொண்ணாட்டி தான் வேணும், என் குடும்பம் தான் வேணும்னு எப்படி நினைக்க முடியும்? அவருக்கு ஒரு நம்பிக்கை, நான் வச்ச காதலி என்னைக்குனாலும் நம்ம கிட்ட கொண்டு சேர்க்கும்னு. இசை யாரு? நான் பொண்டாட்டி புரிஞ்சுக்குவான்னு நினைச்சாரு. என்னைக்குனாலும் நம்மள புரிஞ்சுக்கிட்டு வருவா, நம்மளால தப்பு இல்லைங்கிறத உணர்ந்துவானே ஒரு நம்பிக்கை. அண்ணன் எடுத்த முடிவு 100% கரெக்ட். சரிதான். ஆனா அதே நேரத்துல அவ இன்னும் விவரம் தெரியாத சின்ன பிள்ளை. உடஞ்சு போயிருக்க மாட்டா? புரியுது, நிச்சயமா உடஞ்சு போயிருப்பா. அவளுக்கு அண்ணன் ஒரு வார்த்தையும் சொல்லாம போனானா அதான் வருத்தம் இருக்கும். எனக்கு என்னமோ அவளை காயப்படுத்திட்டோமோன்னு தோணுது. ஆனா இவ்வளவு காரணம் மகாதேவன் தான். அவரையும் தப்புன்னு சொல்ல முடியாது. எல்லா மனுஷனுக்கு வர சராசரி பையன் தான் அவருக்கும். பொண்ணை பெத்த தகப்பனுக்கு வர்ற பையன் ஃப்ரெண்டா தான் பெத்த புள்ளியான்னு வரும்போது தான் பெத்த புள்ள வாழ்க்கை தான் அவர் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கு. பயந்துட்டாரு. எங்க கிங்ஸ் என்ன தப்பான வழிக்கு போய் தான் புள்ளைய கைவிட்டுருவானு பயம் வந்துட்டு நாமெல்லாம் இங்க செல்லம் கொடுத்து அவளை பொறுப்பு இல்லாம ஆக்கிட்டோம். இதை கிங்ஸ் என்ன வெறுத்துருவான்னு நினைச்சிட்டாரு. எந்த ஆம்பளைக்கும் பொறுப்புள்ள மனைவியை தான் பிடிக்கும். ஆனா நம்ம புள்ளையோ இவனை எல்லாம் செல்லம் கொடுத்து கழுதையாக்கி வச்சிருக்கானுங்க. நம்ம மாப்பிள்ளை வெறுத்துட்டாருன்னா நம்ம புள்ள வாழ்க்கை என்னத்துக்கு வருது? நம்ம வாழ்க்கை தான் வாழாம இப்படி ஆகிட்டோம். நம்ம புள்ளையும் இப்படி ஆகணுமா? இந்த எண்ணம் தான் மகாதேவன் மாமாவுக்கு. நம்ம கூட்டு போயிட்டு நல்ல ஒரு பொறுப்புள்ள மாத்திரலாம். தனியா போயிட்டோம்னா ஒரு புள்ளவளா ஆயிடுவான்னு மகாதேவனோட தப்பு கணக்கு இல்ல, அப்பா கணக்கு. அவர் தப்பு கணக்கு போடல, அப்பா கணக்கு போட்டுட்டாரு. குடும்பமா புள்ளையான்னு வரும்போது அவருக்கு புள்ள பாசம் தான் முன்னாடி நின்று இருக்கு. அவர் அப்பா ஸ்தானத்துக்கு மாறிட்டாரு. எவ்வளவு பெரிய அறிவாளியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் சரி, புள்ள பாசம் தகப்பங்க ஸ்தானம் எந்த மனுஷனையும் மாத்திரும். ஒரு விஷயத்த எல்லாரும் வந்துட்டீங்க. மகாதேவன் ஒன்னும் தேவை இல்ல, அவரும் மனுஷன் தான். அவருக்கும் புள்ள பாசம் எல்லாம் ரொம்ப இருக்கதான் செய்யும். நண்பனா புள்ளையான்னு வரும்போது தான் புள்ளதான் முக்கியம் தேர்ந்தெடுத்துட்டாரு. தவறான முடிவுதான். ஆனா அவரை பொறுத்த வரைக்கும் அது சரியான முடிவு. வேற ஒண்ணும் இல்ல. அண்ணன் அவர் இன்னும் முழுசா நம்பல. அண்ணனை எப்படி நம்பாம இருக்காரு? அண்ணன் எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டேங்கிறாரு. அவர்கிட்ட எந்த பொண்ணும் நெருங்க கூட முடியாது. இசை தவிர வேற எந்த பொண்ணையும் எடுத்து பார்க்க மாட்டாரு. எப்படி இருந்தாலும் இசையை மட்டும் தான் உயிருக்கு காதலிக்க போறாரு. பிறகு இந்த மகாதேவனுக்கு இப்படி ஒரு நினைப்பு. காலம் மாறும்போது எல்லாம் மாறும். அண்ணன் பார்க்க நல்லா இருக்கான். நம்ம குடும்பத்திலே சொல்ல போனா அவன் ஒருத்தன் தான் ரொம்ப அழகா இருப்பான். அவன் இப்ப 2 பிள்ளைக்கு தகப்ப மாதிரியா இருக்கான். அவன் பார்க்கட்டாலும் சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் யாரையாவது பார்க்க வச்சுட்டுனா இது சராசரி சந்தேகம். எல்லா பொண்ணுக்கும் எல்லா தகப்பமாருக்கும் வர சந்தேகம். எங்க தான் புள்ளைய விட்டுட்டு வேற ஒரு பொண்ணு கூட போயிருவாங்கிற சந்தேக புத்தி. அண்ணன் நல்லவேன்னு ஒரு பக்கம் நினைச்சாலும் மனுஷன் தானே தடுமாறிடுவானோ அப்படிங்கிற ஒரு அச்சம். தேவை இல்லையா கிங்ஸன்? தேவை இல்லையா அந்த நினைப்பு தான். மனுஷனா தவறு செஞ்சுவாங்கிற எண்ணம். ஏன்னா அவர் கொஞ்சம் ஞானவானு, பல விஷயங்களை கத்துக்கிட்டவரு. மனுஷனா தப்பு பண்ணுவாங்கிற எண்ணம் அவருக்கு அது பயத்தை உண்டாக்கிட்டு தப்பான வழிக்கு அண்ணன் போயிருவானுங்கிற பயம். பொறுப்பு இல்லாத பொண்டாட்டி அண்ணன் தடுமாறிட்டா போய் நம்ம அண்ணன் மேல சந்தேகப்படுறீங்க? சந்தேகப்படல, அவன் சரியாதான் இருந்தான். ஆனா அன்னைக்கு அந்த பொண்ணு என்ன வேலை பார்த்திருக்கா பாரு. அந்த பொண்ணுக்கு இப்பவும் நம்ம அண்ணன் மேல ஒரு கண்ணுதான். அந்த பொண்ணுக்கு எப்படியாவது கிங்ஸ் அண்ணன் கூட இருக்கணும். அதுக்காக அவ்வளவு பிளான போட்டு அது வந்திருக்கு. ஆனா அண்ணனால அதை கண்டுபிடிக்க முடிஞ்சதா? சாதாரணமா நினைச்சிட்டான். ஆனா அவ எவ்வளவு கிரிமினலா யோசிச்சிருக்கா. இத மகாதேவ் நல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இதே வேற சந்தர்ப்பத்துல ஒரு வேலை அண்ணன் மனசு மாறிட்டா அப்படி ஒரு வாய்ப்பே இல்ல. நீமாடா இப்படி பேசுற? இல்லடா, நான் மகாதேவன் பண்ற சந்தேகத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நான் இங்க வந்தப்போ அண்ணனை பத்தி ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன உண்மை? அதான் இசையும் அண்ணனும் நல்லா லவ் பண்ணிருக்காங்க. அது இசை வளர்ந்த வீட்டுக்காரங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அது மட்டும் இல்ல, அண்ணனும் அவளை ஒண்ணுக்கு ஒண்ணா இருக்கும்போது அவங்க அம்மா உள்ள வந்துட்டாங்களாம். அதை பார்த்தது அண்ணனுக்கு கொஞ்சம் இன்சல்ட் ஆகி போச்சுது. அது மட்டும் இல்ல, இசையும் அந்த குளத்துல பாத்துட்டாங்களா, நம்மளால தானே நம்மளை காதலிச்சவளுக்கு இவ்வளவு பெரிய அசிங்கம் அப்படிங்கிற ஒரு வழி. தன்னையும் அவளையும் நிர்வாணமா எல்லாரும் பாத்துட்டாங்களேங்கிற அவமானம். செம்ம குடியா குடிச்சிட்டு அண்ணன் பார்லயே கிடந்திருக்கான். 2 நாளா தொடர்ந்து குடிச்சிருக்கான், வீட்டுக்கே வரல. அப்போ அண்ணன் கூட காலேஜ் படிச்ச பொண்ணு
நல்ல கிரிமினலா யோசித்து உள்ள வந்திருக்கா. அப்ப கூட அந்த சுயநலம் இல்லாத நேரத்துல கூட இசைங்கிற சொல்லுதான் அவன் வாயில வந்தது தவிர வேற எவனையும் பக்கத்துல கூட நிக்க விடல. அந்த சிசிடிவி கேமரா இன்னும் நம்ம வீட்டுல இருக்கு. அதை இன்னும் பத்திரப்படுத்தி வச்சிருக்கானுங்க. அப்பேற்பட்ட அண்ணே ஒரு பொண்ணு பின்னாடி போயிருவான். போடா, நீ போயிருவேன் நான் போயிருவேன்னா கூட நம்பலாம். கிங்ஸ் என்ன போறான்னு சொன்னா அது சரித்திரத்தை மாத்திர மாதிரி ஆயிரும். சுத்த தங்கம்டா. அப்பா எப்படி சுத்த தங்கமோ அப்படித்தான் என் அண்ணனும். ஏண்டா ஒரு விஷயத்த யோசித்து பாரு. அப்பாக்கு என்னடா வயசாகுது? 45 48 வயசு. இதெல்லாம் ஒரு வயசே கிடையாது. அவர் 22 வயசுல வாழ்க்கை இழந்தவர். நினைச்சிருந்தா அவர் இந்த காசுக்கும் பணத்துக்கும் அந்தஸ்துக்கும் பதவிக்கும் கல்யாணம் பண்ணிருக்கலாம். அவருக்கு ஒன்றும் பொம்பளை பிள்ளை இல்லையே, ஆம்பளை பையன் தானே. காட்டு 10 வயசுல வளர்ந்தோம். சரின்னு ஒரு கல்யாணம் பண்ணிருக்கலாமே. கட்டினவளை தவிர வேற எவளுக்கும் இதயத்துல இடம் இல்லைன்னு வைராக்கியமா வாழ்ந்திருக்காருல. அவருக்கு பிறந்த புள்ள தப்பாது. 100 அழகி இல்ல 1000 அழகி வந்தாலும் சரி, கிங்ஸ் என்ன மனசுல இசை மட்டும்தான். இன்னொரு உண்மை சொல்றேன் கேட்டுக்க. கிங்ஸ் என்ன கல்யாணமே பண்ணக்கூடாது, நம்ம இப்படித்தான் வாழணும் ஒரு முடிவோட இருந்தவர். இசைய பார்த்ததுக்கு அப்புறம் அவன் மேல உயிர்க்குயிரா இருந்ததுக்கு அப்புறம் தான் அவளை கல்யாணம் பண்ணதுக்கே சம்மதிச்சாரு. இங்க பாரு, அவருக்கு பொண்ணுங்க பின்னாடி போகணும், கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரி என்ன ஒரு துளி கூட கிடையாது. அதிர்ஷ்டவசமா வந்தவதான் இசை. அதை விரும்பி மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டாரு. அவ்வளவுதான். அவருக்கு மத்தபடி எவ பின்னாடி போகணும் நோக்கி பார்க்கணுங்கிற என்ன ஒரு துளி கூட வராது. வரவே வராது. அண்ணா அண்ணா, இசை நாளைக்கு ஃபங்க்ஷனுக்கு வரலாம். நிஜமாடா? நான் தான் சொன்னேன் அவ வருவானே. ஆமாண்ணே, எப்படியாவது எல்லாரும் அவ காலில் விழுந்துருங்க. இதுக்கப்புறம் அவன் நம்ம வீட்டை விட்டு போக கூடாது. டேய், புள்ள இல்லாத வீடு வீடு மாதிரியே இல்லடா. சரி, வீட்டுக்கு வரைக்கும் மனசே இல்ல. ஆமாடா, வீட்டுக்கு வரைக்கும் மனசு இல்ல. டேய், ஒருத்தி இருந்த போய் தாண்டா வீட்டுக்கு வரைக்கும் மனசு இருந்திருக்கு. வீடு வீடாவே இல்ல. சாணன் தான் ரொம்ப பாவம், உடைஞ்சு போயிட்டான். இங்க பாருங்க, நாளைக்கு இசை வந்தானே எப்படியாவது எல்லாரும் காலில் விழுந்துருங்க. இப்பதான் தோரணை சொல்லிவிட்டான். எல்லாரும் சீக்கிரம் வருவீங்களா? அவளுக்கான ஏற்பாடுலாம் பண்ணணும்ல. நாளைக்கு ஃபங்க்ஷனே அவளுக்காக தான். இங்க பாருங்க, எல்லா தடப்படலாம் இருக்கணும். சரிடா. சரிண்ணே, நான் போய் சாமன் போய் சொல்லிட்டு இருந்தேன். சாமனை சாப்பிட்டு 3 நாள் ஆகுதான். ஏன் என்னாலதான் இப்படி ஆகி போச்சுது, என்னால இசைட்ட போயிட்டா அப்படின்னு ஒரே அழுக. வீட்டுக்கு வரலையா, பார்ல கடக்காம போடுது, தூக்கிட்டு வரணும். எனக்கு தெரியாது இது. எனக்கும் தெரியாது. இல்ல, தோரணனுக்கு தெரிஞ்சிருக்கு. வீட்டுல விஷயத்த சொல்லல, இப்பதான் சொல்லியிருக்கான். அதான் நாளை போய் தூக்க போறேன். வாங்க. 3 நாளா பார்க்கலே தான் கிடக்கானா. அண்ணி உட்காந்து ஒரே அழுவ. என்னால்தான் குடும்பம் ஆகி போச்சுன்னு ஒரே அழுவதுட்டு இருக்கானா. சீக்கிரம் வாங்க, அவன்கிட்ட போய் சொன்னாதான் வருவான். சரி வாடா. அண்ணன் வாங்க. ஒண்ணு இல்ல, நீ உள்ள வா. எல்லாத்துக்கும் ஒரே காரணம் நான் மட்டும்தான். ஐயோ, அண்ணி அழுதுகிட்டு இருக்காங்க. நீ ஏன் இப்பெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? ஏண்டா, குடிச்சா எல்லாம் சரியாருமாடா? குடிச்சிட்டு அங்கேயே கிடக்க, தூக்கிட்டு வர வேண்டியிருக்கு. இனிமேல் அதை கையை வச்ச. எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். அப்ப நான் மட்டும் இன்னைக்கு அமைதியில இருந்திருந்தா எதுவுமே வந்திருக்காது. அவர் யாரு? மாமா, இசையை பெற்றவர். அமைதியில இருந்துக்கணும் இருந்துக்க கூடாதா? தப்பு நான் தானே பண்ண. நான் தப்பு பண்ண, புள்ள என்ன விட்டு போயிட்டா. எல்லாத்துக்கும் கிராமம் நான் மட்டும்தான். நீ இல்லடா, அவர் வம்பிலுக்குன்னா இழுத்தாரு. நீ ஒண்ணும் பண்ணல. வா. ஐயோ, அண்ணி அழுதுகிட்டே இருக்காங்கன்னு வான. அன்னைக்கு நான் மட்டும் இதெல்லாம் இருந்திருந்தா அவர் என்ன பிளான் போட்டிருந்தாலும் அது நடந்திருக்காது. எல்லாத்துக்கும் காரணம் நான் வேண்டா. என் புள்ள என்னை விட்டு போய் 10 நாள் ஆகுது. என் கையால சோறு கூட சாப்பிடல. அந்த புள்ளைக்கு உருட்டி விட்டுட்டு தான் நான் சாப்பிடவே செய்வேன். ஈசை தங்கம், அதான் என் புள்ள இந்த வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து என் கையால மட்டும்தான் சாப்பிடுவா. அவளுக்கு விட்டுட்டு அந்த எச்சி கையால தாண்டே நான் சாப்பிடுவேன். அப்படி சாப்பிட்டாதாண்டே எனக்கு பிடிக்கும். அவளுக்கு விட்டுட்டு அந்த எச்சி கையால சாப்பிடும் போது அமுதமா இருக்கும்டா. சாப்பிட்டு இருக்கும் போதே சொல்லுவா, மிச்சத்தை நீ சாப்பிட்டுரும்பா. நான் தானே சாப்பிடுவேன். அவ எச்சிடா அமுதமா இருக்கும்டா. இவ்வளவு நாள் ஆகுதா அவன் வேற யாரு கையாலும் நான் சாப்பிட்டு பார்த்ததே இல்லை. பெரியானை தூக்கி தூக்கி சமைப்பான், அவன் கூட உருட்ட மாட்டான். என் கையால் தானே சாப்பிடுவா. எந்திரிச்சு வரும்போதே மாமான்ட்டு வருவாடா. போச்சே 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 போச்சே. என் புள்ள நான் பார்க்க போனேன். பெரிய பெருசி மாதிரி மூஞ்சி தூக்கிட்டு போயிட்டாடா. என் புள்ள என்னை யாரிடத்து கூட பார்க்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் காரணம் நான் மட்டும்தான். பெரிய உயிரோடு செத்து போயிருக்கான். கிங்ஸும் செத்தே போயிட்டான். எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். என்னை கொண்டுருங்கடா, என்னை கொண்டுருங்கடா. என் புள்ள இல்லாம என்னால இருக்க முடியாது. நாளைக்கு இசை ஃபங்க்ஷனுக்கு வாரா. பாரு, என்ன ஆனாலும் சரி அவளை நம்ம வீட்டை விட்டு அனுப்பவே கூடாது. பாரு, என்ன ஆனாலும் சரி நான் அனுப்ப மாட்டேன். நீ தைரியமா இரு.
ஆமாடா, இனி அனுப்பவே மாட்டோம். அவ காலில் விழுந்தாது இங்கதான் நாங்க வைப்போம். நீ கவலைப்படாம இரு. இங்க இருப்பாளா? இங்க இருப்பாளா? இங்கத்தான் இருப்பா. என்ன ஆனாலும் சின்ன இசை நம்ம கூட தான் இருப்பா. நான் சும்மா சொல்லல, குடிச்சிருக்கவன் உனதான் நினைக்காத. சத்தியமா சொல்றேன், என் புள்ள மட்டும் வரல, நான் செத்தா போயிடுவேன்டா. நான் செத்தா போயிடுவேன். என்னால என் புள்ள போச்சு, என்னால என் புள்ள போச்சு. இருக்க மாதிரி பேசிட்டு இருக்காத. நீ வா, உள்ள வா. நீ வாடா உள்ள. என் புள்ள, என் புள்ள. அழாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. என் புள்ள என் முகத்தை கூட பார்க்கலடி. என் புள்ள என் முகத்தை கூட பார்க்க மாட்டேன்னுட்டாரு. தூங்கும் போது கூட என்ன அந்த சைடு திரும்ப விட மாட்டா. என்ன பார்த்துக்கிட்டே தூங்குப்பா, என்ன பார்த்துக்கிட்டே தூங்குப்பான்னு என்ன திரும்ப கூட விட மாட்டா. என் முகத்துக்கு நேரம் அவன் முகத்தை வச்சிருப்பாடி. அப்படி வச்சாதான் எனக்கு தூக்கமே வரும். என்ன பார்த்துக்கிட்டே தூங்குப்பா, என்ன பார்த்துக்கிட்டே தூங்குப்பான்னு சொல்ற புள்ள என் முகத்தையே பார்க்க மாட்டேன்னுட்டாடி. இதுக்கப்புறம் நான் வாழ்ந்து என்னடி பண்ண போறேன்? இப்பெல்லாம் பேசாதீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு. என் புள்ள என் முகத்தை பார்க்க மாட்டேன்னுட்டாலும் என்னடி அர்த்தம்? என் புள்ள மனசுல செத்து போயிட்டாலும் அர்த்தம். என் புள்ள உடஞ்சு போயிட்டாடி. என் புள்ள உடஞ்சு போயிட்டா. என் புள்ள உடஞ்சு நான் பார்த்ததே இல்லையே. குழந்தை மாதிரி இருந்தாடி. புள்ள மனசு நொந்து போச்சு. புள்ள பயந்துட்டாடி. புள்ள பயந்துட்டா. புள்ள பயந்துட்டாடி. எல்லாரும் நம்மள கைவிட்டுருவாங்கன்னு பயந்துட்டாடி. இல்லங்க, அவ குழந்தை சீக்கிரம் வந்துருவா. அதான் சொல்றேன், அவ குழந்தை பயந்துட்டு பயந்துட்டு புள்ள அது என்ன பண்ணும்? என் பிள்ளைய முகத்தை பார்க்கலையே, என் பிள்ளைய முகத்தை பார்க்கலையே. ஜானே, அப்பா சொல்லுங்கப்பா. இல்ல பேசணும்ல, பேசணுப்பா, பேசணுப்பா. பேசணும். நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? பயமா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. என் புள்ள மேல ஒட்டுமொத்த உசரி வச்சுட்டேன். என் புள்ள பயந்துட்டான்னு நினைக்கேன்ப்பா. என் புள்ள பயந்துட்டான்னு நினைக்கேன். அவளுக்கு பயம் வந்துட்டு நினைக்கேன்ப்பா. புள்ள பேசலப்பா, புள்ள பேசலப்பா. ஓ, பேசலையா? நீங்க கவலைப்படாதீங்கப்பா. நான் எப்படி பேச வச்சிருவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. பேசலையா? ஒண்ணு இல்லப்பா, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. ஒண்ணு இல்லப்பா, நான் அவசரப்பட்டுட்டேன். இல்லப்பா, இல்லப்பா, ஐயோப்பா, இல்ல, நீங்க பதட்டப்படாதீங்கப்பா. ஏதோ எடுத்து தப்பு பண்ணிட்டோம்னு தோணுதுடா. ஐயா அப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. மகாதேவன் என்ன சொன்ன? வாரேன்னு சொல்லியிருக்காருப்பா. அதெல்லாம் கண்டிப்பா வந்துருவாரு. சரி, பாத்திரம் நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்காருப்பா. என்னை பத்தி ஏதாவது கேட்டானா? சரி, நல்லா இருக்கான்ல? நல்லா இருக்காருப்பா. சரிடா. அப்பா என் உமான் வந்து போறாரு. பாவம், வாழலான ஆசையோட வந்தாரு. வாழலான ஆசையோட வந்தாரு. அப்பா, அப்பா, அப்பா நில்லுங்க. நான் மகதனை பார்க்க கூட்டு போறேன். வாங்க அப்பா. அப்பா, அப்பா, எல்லா நேரமும் சரியான முடிவெடுப்பேன்னு நினைப்பேன். எனக்கு இப்ப என்ன முடிவெடுக்கனே தெரியலப்பா. எனக்கு இப்ப என்ன முடிவெடுக்கணும்னே தெரியலப்பா. மனசெல்லாம் பாரமா இருக்கு. யாருக்கிட்ட சொல்லணும் போல இருக்கு. ஆனா சொல்ற அளவுக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு தோணுதுப்பா. அப்பா, நீங்க ஒருத்தர் ஸ்ட்ராங்கா இருந்தாலே போதுமே. நீங்களே உடஞ்சு போயிருக்கீங்களேப்பா. முடியலப்பா, பயமா இருக்குப்பா. அப்பா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குப்பா. ஏய், ஃபங்க்ஷன் வீடு மாதிரியா இருக்குது? வீடு மாதிரியா வச்சிருக்கீங்க? ஏய், நேரம் கிளம்புங்க, மண்டபத்துக்கு போகணும்ல. ஏய், வாடா, மண்டபத்துல ஏகப்பட்ட வேலை இருக்குது. டேய், வாங்க. மாணிக்கல, டேய், மண்டபத்துக்கு போன கிளம்புடா. டேய், மண்டபத்துக்கு போன கிளம்புடா. டேய், நேரட்டு மண்டபத்துக்கு கிளம்பலையா? டேய், கிங்சன். மாணிக்கல்ல, நீ எங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டு பயந்துட்டோம்ல. டேய், இது தொப்புள் கொடி வரவில்லடா, பாசத்துல கட்டுப்பட்டு வந்த உறவு. தொப்புள் கொடி வரவன கைவிடும், பாசத்துல வந்த உறவுடா, விட்டு போக முடியாது. நான் தாய் மாமனால வந்து நிக்க மாட்டேன்.
இந்த வீட்டுல ஒருத்தனா தாண்டா வந்து நிப்ப. டேய் கிங்ஸ், உன்னை விட்டுட்டு போயிட்டு எனக்கு பயந்துட்டேடா. நான் அழ மாட்டேன்னு, நான் அழ மாட்டேன்டா, நான் அழவே மாட்டேன், அழ மாட்டேன், அழ மாட்டேன்டா, அழ மாட்டேன். அப்பெல்லாம் உன்னை விட்டுட்டு இந்த உசுறு போயிடாதுடா. அப்பெல்லாம் உன்னை விட்டுட்டு இந்த உசுறு போய்க்கிறாரு. செத்து போயிட்டேன்டா, செத்து மறுபடியும் பிறந்து வந்திருக்கேன்டா. டேய், நான் இந்த குடும்பத்துல இருக்கலடா, உங்களுக்குள்ள இருந்திருக்கேன்டா. கூட பண்ண போறப்ப இல்லாம வந்தப்ப நாங்க எல்லாமே போட்டு சொல்லி கை கொடுத்தோம் நீங்களா. உங்களை பிரிஞ்சு ஒரு நொடி கூட என்னால இருக்க முடியாதுடா. என்ன வார்த்தை சொல்லிட்டு வந்துட்டேன்? தாய் மாமனை வான்னு சொல்ற? அப்புள்ள நான் வரமாட்டேன், தாய் மாமனை வரமாட்டேன். இந்த வீட்டுல ஒருத்தனா வருவேன், ஆனா தாய் மாமன் கட்ட செய்வேன். உன் பிள்ளைக்கு தாய் மாமனா இருப்பேன், ஆனா உனக்கு உசுரா இருப்பேன்டா. கிங்ஸே, டேய், நீ என் உசுர்ல இருக்கடா, நீ என் உசுர்ல இருந்திருக்கடா. டேய், இனி உன்னை விட்டு போற நிலைமை இருந்தா என் உயிர் தாண்ட போவோம். போனமா தாண்டா நீ உன்னை விட்டு நான் வெளியில போவேன். வாடா, நம்பிக்கை இருந்தது என்னை விட்டு நீ தூரமா போயிட மாட்டேன்னு. நம்பிக்கை இருந்தது, என் நட்பு வேலை எனக்கு நம்பிக்கை இருந்துடா. நானும் மனுஷனே நிரூபிச்சுட்டேன்டா உன் உண்மையான அன்புக்கு முன்னாடி. சரி, இந்த உலகம் ஒண்ணுமே இல்லடா. டேய், உன் அன்பு 100% உண்மையானதுடா. நீ ரொம்ப சுத்தமானவன்டா, ரொம்ப சுத்தமானவன். ஏதோ ஒரு கை என்னை விட்டு போன மாதிரி இருந்தது. அதான் சொல்லிட்டேன், இனி உன்னை விட்டு போதாண்டா இந்த உடம்பு போன மாதிரிடா போவோம். வேணாண்டா, வேணாம், திரும்ப என்னை விட்டுட்டு போறேங்கிற மாதிரி சொல்லாத. தாங்களுக்கு சக்தி இல்லடா. ஏற்கனவே நான் பண்ண தவறு, உசுறு என்னை விட்டு போயிட்டேன். டேய், அப்பெல்லாம் நினைக்காதடா. என் உசுறு என்னை விட்டு போயிட்டா, என் உசுறு என்னை விட்டு போயிட்டேன். டேய், அவன் நம்பிக்கையை நான் உடைச்சிட்டேன். டேய், அவன் எவ்வளவு நம்மன்னு எனக்கு தெரியும். நம்பிக்கையை உடைச்சிட்டேன், நம்பிக்கையை உடைச்சிட்டேன், நம்பிக்கையை உடைச்சிட்டேன், நான் நம்பிக்கையை உடைச்சிட்டேன். நான் நம்பிக்கையை உடைச்சிட்டேன்டா, நம்பிக்கையை உடைச்சிட்டேன், நான் நம்பிக்கையை உடைச்சிட்டேன். யாரையும் நான் முழுசமா நம்பாதீங்க. நான் நம்பிக்கையை உடைச்சிட்டேன், நம்பிக்கையை உடைச்சிட்டேன். பயமா இருக்குடி, ரொம்ப பயமா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் உன் முகத்துல உண்மையான கோவத்தையும் ஆதங்கத்தையும் பார்த்திருக்க. என் முகத்துங்கிற வலி, ஏமாறப்பட்டுங்கிற கோவம், ஆத்திரம் ஃபர்ஸ்ட் டைம் உன் கண்ணில் நான் பார்த்தேன். இல்லடி, உன் கண்ணை பார்க்கறதுக்கு இப்போ எனக்கு தைரியம் பத்தல. எனக்கு பயமா இருக்குடி. என் காதல் விலை மதிக்க முடியாது, என் காதல் என் கையை விட்டு போயிருமாங்கிற பயம் எனக்கு வந்துட்டடி. நான் கோவப்பட்டு பார்த்திருக்கேன், உன்கிட்ட காதல் விளையாட்டு விளையாண்டு பார்த்திருக்கேன். ஆனா எந்த அளவுக்கு நான் உன்னை காதலிக்கிறேங்கிறத நீ பார்த்தது இல்லைல்ல. வெறும் வார்த்தையால மட்டும்தானே நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன் உன்னை எனக்கு பிடிக்கும் பிடிக்கும்னு. நீ நம்பல. இப்போ நான் என் காதலை நம்புறேன். ஆனா அதுக்குள்ள நீ ரொம்ப தூரமா போயிருவீன்னு எனக்கு பயமா இருக்குடி. நெஞ்செல்லாம் பதட்டமா இருக்கு. என்னை வெறுத்துருவீன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டு ரொம்ப தூரமா போயிருவேன்னு பயமா இருக்குடி. நீ சந்தேகப்படும் போதே நான் பாதி செத்துட்டேன். நான் உனக்கு எந்த விதத்துல நம்பிக்கை கொடுக்காம போனேன்னு எனக்கு நானே கேள்வி கேட்டுக்கிட்டேன். முழு நம்பிக்கையா இருந்தாவா எப்படி முத சந்தேகப்பட்ட? அப்பவுமே என் காதல் மேல எனக்கு பயம் வந்துட்டு, நான் உனக்கு முழுசா நம்பிக்கை கொடுக்கலையோங்கிற பயம் எனக்கு வர ஆரம்பிச்சுட்டு. எனக்கு இப்போ அழுகெல்லாம் வரவே இல்லை, சத்தியமா வரல. எனக்கு என் மேல கோபம் தான் வருது. நான் எந்த இடத்துல தவறுனேன், எந்த இடத்துல நான் தவறு பண்ணிருக்கேன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. பயமா இருக்கு. என்னை விட்டு நீ தூரமா போயிருவேன்னு எனக்கு பயமா இருக்கு. என்னை விட்டு தூரமா போயிருவேடி. அந்த பழைய காதலும் அந்த பழைய நம்பிக்கையை நான் இழந்துட்டேனா? இந்த கிங்ஸ் எல்லாத்தையும் இழந்துட்டானா? ஃபர்ஸ்ட் டைம் நான் தோத்து போயிட்டானுங்கிற பயம் எனக்குள்ள வருது. எல்லாத்துலயும் ஜெயிச்சனா காதல தோத்து போயிட்டானோ பயம் வருது. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. என்னை விட்டு தூரமா போயிட்டியா? என்னை விட்டு தூரமா போயிட்டியா? உன் கண்ணில் ஏண்டி அவ்வளவு ஆதங்கம்? என்னால பார்க்க முடியல, உன் பக்கத்துல நெருங்க முடியல. எனக்கு நிரூபிக்க தோண மாட்டேங்குது. ஏன்னா நான் எந்த தவறும் பண்ணல. ஆனா பயமா இருக்கு. என்னை விட்டு நீ தூரமா போறேன்னு எனக்கு பயமா இருக்கு.
நம்புறேன். என் காதல் உண்மை. இந்த காதல் உண்மைனா நிச்சயமா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் உனக்கு அது புரிய வைக்கும். ஆனா நீ அதுக்குள்ள ரொம்ப தூரமா போயிருவியா? ரொம்ப தூரமா போயிருடி. ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்க. ஒருவேளை என் காதை புரிஞ்சுக்காம நீ ரொம்ப தூரம் போயிட்ட, நீ திரும்பி பார்க்கும்போது சத்தியமா இந்த கிங்ஸ் நீ இருக்க மாட்டான். சத்தியமா சொல்றேன். ஒருவேளை நான் எதுல ஜெயிச்சுட்டேன்னு நினைச்சு நான் நிம்மதியோட இருந்தேனா, அந்த காதல்ல நான் தோத்து போயிட்டேன்னு வச்சுக்க, சத்தியமா இந்த கிங்ஸ் உயிரோட இருக்க மாட்டான். நான் தோத்து போயிட்டேனா ரொம்ப தூரம் போயிடுவேன். நீ திரும்பி பார்த்தாலும் பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்ப தூரமா போயிடுவேன். நீ இல்லாத ஒரு வாழ்க்கை சத்தியமா நான் வாழ்ந்துக்கிட மாட்டேன். எனக்கு சொல்ல தெரியலையே, நீ என் உசுர்ல கலந்தவா, உசுர்ல உள்ளுக்குள்ள அப்படி கலந்தவாடி. நான் உன்னை வேலைய பார்க்கவே முடியாது. ஆனா நீ இப்ப பாக்குற பார்வை என்ன அப்படி கொல்லுதுடே. கொஞ்சம் கொஞ்சமா கொல்லுகிட்டு இருக்கேன். என்னால ஒரு மனுஷனா, ஒரு தகப்பனுக்கு பிள்ளையா, இந்த குடும்பத்துக்கு ஏத்தவனா என்னால இருக்க முடியாதுன்னு தோணுது. ரொம்ப தூரம் போயிடலாமான்னு தோணுது. நீ மட்டும் என் காதல தூக்கி எறிஞ்ச, சத்தியமா நீ திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே என் உசுறு போயிடும். இந்த மண்ணில் இந்த கிங்ஸின் போனமா தான் கிடப்பான். நீ இல்லாம நான் ஒரு நொடி கூட இல்லடி. நான் இது வரைக்கும் உயிரோட இருக்கேனா உனக்காக மட்டும்தான். நீயே என்ன புரிஞ்சுக்காம தூரமா போயிட்டேனா எப்படி நான் உயிரோட இருக்க முடியும்? இப்போ நான் ஆல்ரெடி செத்துட்டேன்டி. நான் உயிரோட இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கியா? இல்ல, நான் ஏற்கனவே செத்துட்டேன்டி. எப்போ உன்னை விட்டுட்டு அப்போ நான் தேர்ந்தெடுத்தனோ அப்பவுமே நான் செத்துட்டேன். அப்பதான் வேணும்னு நான் கையை பிடிச்சப்போ உன் முகத்தை நான் பார்த்தேன். ஏமாந்துட்டான், ஏமாறப்பட்டுட்டோங்கிற உன் கண்ணில் அந்த வலியை நான் பார்த்தேன். அப்பவுமே நான் செத்துட்டேன்டி. உன் கண்ணில் அந்த வலியை பார்த்தப்பவே நான் செத்துட்டேன். இதுக்கப்புறம் அந்த கண்களை நான் எப்படி நம்பிக்கையை கொண்டுட்டு வர போறேன்? முடிஞ்சு போச்சாடி, நம்ம காதல் முடிஞ்சு போச்சா? நான் செத்துட்டேன்டி. அப்பவுமே செத்துட்டேன். ஒரே ஒரு நம்பிக்கையில போய்கிட்டு இருக்கேன். நான் செத்தாவது உனக்கு புரிய வச்சுட்டு போவேன்னு. என் காதல் ஆழமானது, ரொம்ப ஆழமானது. அதுல நீ எப்படி வாழ்ந்துட்டு இருக்கன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப நான் எல்லாத்தையும் தோத்து போயிட்டோங்கிற பயம், உன் கண்ணில் பார்த்த அந்த ஏமாறப்பட்ட வலி எல்லாம் என்ன நடப்படம் ஆக்கிட்டு. நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன். ஏன்னா நான் தோத்து போயிட்டேன். நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன், நான் அழமாட்டேன், அழமாட்டேன், அழமாட்டேன்டி, அழமாட்டேன். ஏமாறப்பட்டுட்டேம்மா. முழுசா நம்பினேம்மா. நான் இந்த அளவுக்கு யாரையுமே நம்பினதே இல்லைம்மா. ஒரே ஒரு நொடியில எல்லாமே தலைகீழ மாறிடுச்சுமா. அம்மா, நீ வான்னு கூப்பிடவே இல்லைம்மா. பயமா இருக்குமா. எனக்கு வாழறதுக்கே பிடிக்கலம்மா. இனி நான் யாருக்காகம்மா வாழணும்? யார் மேல நம்பிக்கை வச்சனும்? அவங்களே என்னை கைவிட்டதுக்கு அப்புறம் நான் எதுக்காக, யாருக்காக வாழணும்? அம்மா, என் ஒட்டுமொத்த சந்தோஷமும் என்னை விட்டு போயிட்டுமா. என்னால இனி வாழவே முடியாதுமா. எனக்கு அவங்க பண்ண துரோகத்தை மன்னிக்கவும் முடியல, மறக்கவும் முடியல, அவங்கள மறக்கவும் முடியல. ரொம்ப வலிக்குமா அம்மா. எனக்கு இதயம் ரொம்ப வலிக்குமா அம்மா. இந்த வலியை என்னால தாங்கிக்கவே முடியலம்மா. ரொம்ப வலிக்குமா, ரொம்ப வலிக்குமா. என்னால வலியை தாங்கிக்கவே முடியலம்மா. அம்மா, என்ன கூட்டுறதியாம்மா? அம்மா, என்ன கூட்டிட்டு போயிருதியாம்மா? அம்மா, இந்த வலி ரொம்ப அதிகமா இருக்குமா. என்னால இந்த வலியை தாங்கிக்கவே முடியலம்மா.